வணக்கம் அண்ட் வெல்கம் டு 2D தமிழ் ஸ்டோரிஸ். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அனு. கோழி கூவும் சத்தம் கேட்டு கிராமமே விழித்து கொண்டது. மாலா கருமை நிறம் கொண்ட பெண் அவங்க வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தா. ஏ கருப்பி, வேலையை சீக்கிரம் முடி அப்படின்னு ஒரு குரல். அது மாலாவின் சித்தி பாப்பாத்தியின் குரல். மாலா தலையை குனிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவ தான் செய்வா. சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லாமே அவ தான். அவள் தினம் தினம் அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் ஏங்கினான். ஏன்னா அவளோட நிறத்தை பார்த்து கேலி கிண்டல் செய்யாத ஆளே இல்லை. அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆசை, கனவு இருந்தது. ஆனால் அந்த கனவை வெளியில் சொல்கிறதுக்கு கூட அவள் ரொம்ப தயங்குவா. ஏன்னா அந்த கனவை கேட்டால் இன்னும் அதிகமாக தான் எல்லாருமே கேலி கிண்டல் செய்வாங்க. அது என்ன கனவுனா, தான் ஒரு பெரிய நடிகையாக வரணுங்கிற ஆசை அவளுக்குள்ளே இருந்தது. இப்படி ஒரு கனவை, ஆசையை எல்லார்கிட்டையும் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கேலி கிண்டல் தானே செய்வாங்க. அதைத்தானே அவளும் சந்திச்சான். அவள் தினமும் கண்ணாடி முன்ன நின்று படங்களில் பார்த்த காட்சிகளை பயிற்சி செய்வாள். உன் முகத்தில் கருப்பு தான் இருக்குது, நீலாம் படத்தில் நடிக்க போறியா? யார் பார்க்க போகிறாங்க உன்னைய அப்படின்னு பாப்பாத்தி தினமும் அவளை கிண்டல் செய்வா. அப்பா ராமசாமி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பார். ஆனால் அவங்க சித்திக்கு பயந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஒரு நாள் பாப்பாத்தி அவளோட கண்ணாடியை உடைச்சிட்டா. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு கனவு? நீ இனிமே கண்ணாடியை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு இரவு மாலா அழுதா. அந்த சம்பவம் ஒன்றும் மாலாவுக்கு புதுசு இல்லை. வழக்கமாக அவள் சந்திக்கிற பிரச்சனைகள் தானே. அதனால அவளோட சோகத்தை மறைச்சிக்கிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் திருவிழா நடக்கும். அப்போ திருவிழாவில் நாடகம் நடத்துவாங்க. அந்த சமயத்தில் கிராம திருவிழாவில் நாடகம் நடத்த ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த நாடகத்தில் நடிக்க இருந்த நாயகி வரல. யாராவது நாயகி வேடத்திற்கு பெண் வேணுமே அப்படின்னு அங்கே இருந்த நாடக ஆசிரியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட மாலா அவங்க முன்னாடி போய் நிற்கிறா. ஆனால் அதையும் அவங்களோட சித்தி பாப்பாத்தி தடுக்கிறா. இவ ரொம்ப கருப்பாக இருப்பா, இவன் நடித்தா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த நாடக ஆசிரியர்கிட்ட சொல்லி தடுக்க பார்க்குறா. ஆனால் அந்த நாடக ஆசிரியருக்கு வேறு வழியும் இல்லை. ஒரு பெண் தான் அவங்க முன்னாடி வந்து நானே நடிக்கிறேன்னு வந்து நிற்கிறா. அவளையும் விட்டுட்டா வேறு வழி இல்லை. அதனால் மாலாவுக்கு அவர் அந்த நாயகியாக நடிக்கும் வாய்ப்பை கொடுக்குறாரு. மாலா மேடையில் பேச ஆரம்பித்ததும் அனைவரும் அமைதியாக இருந்தாங்க. அவளோட நடிப்பை பார்த்து பலத்த கைத்தட்டல் எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அந்த நாடகத்தை சமூக வலைதளத்தில், அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஒரு குறும்பட இயக்குனர் மாலாவிற்கு கடிதம் எழுதுறாரு. நீ சென்னைக்கு வந்தா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு. அதை பார்த்து மாலா மிக்க மகிழ்ச்சி அடைகிறா. ஆனால் பாப்பாத்தி அவளோட சித்தி அந்த அழைப்பு கடிதத்தை கிழிச்சு போட்டாங்க. இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அவகிட்ட சொல்கிறாங்க. மாலா மனசு உடைஞ்சிட்டு போயிட்டா. எவ்வளவு போராட்டம் மாலாவின் வாழ்க்கையிலும். ஒரு பக்கம் சித்தியின் கொடுமை, நிறத்தால் கேலி கிண்டல். இன்னொரு பக்கம் தன்னுடைய கனவை அடையணுங்கிறதுக்கான வாழ்க்கை போராட்டம். அன்று இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை. அப்போ அவள் ஒரு முடிவு எடுத்தா, அந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு. ஒரு நாள் காலை மாலா அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் போகிறப்ப அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போனான். அப்பா, நான் என் கனவை தேடி போகிறேன். ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு எழுதியிருந்தான். அவளோட கனவை தேடி அவள் சென்னை நகரத்துக்கு போகிறான். அங்கே போன உடனே மட்டும் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா என்ன? இல்லை. அவள் பல இயக்குநர்களிடம் சென்று வாய்ப்பு கேட்கிறா. ஆனால் எல்லா இடங்களிலும் அவள் நிராகரிக்கப்பட்டா. அவளோட காதில் கேட்ட வார்த்தைகள் எல்லாம், உங்கள் கலர் மிஸ்மேட்ச் ஆகுது, நீங்கள் ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு தான். பல நாட்கள் அவள் பசியில் வாடுறா. கஷ்டமும் கண்ணீரும் தான் மிஞ்சியது. ஆனால் ஒரு நாள் ஒரு இயக்குனர் அவளோட நடிப்பை பார்ப்பதற்காக ஆடிஷனுக்கு
வர சொல்லியிருந்தார். அவளோட நடிப்பை பார்த்தார். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் முகம்தான் இந்த கதைக்கு வேண்டும் அப்படின்னு மாலா கிட்ட சொல்கிறார். இந்த வாய்ப்பு கிடைச்சது மாலாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. படம் தயாரிக்கப்பட்டு ஒரு நாள் வெளியானது. மாலாவின் நடிப்பு சமூக வலைதளங்களில் வைரலானது. செய்தித்தாள்கள் எல்லாம் கருமேனிய நடிகை, புதிய நட்சத்திரம் அப்படிங்கிற தலைப்பு எல்லாருடையும் கவர்ந்தது. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு பெரிய காரில் மாலா அவளோட கிராமத்துக்கு வர்றா. அவளை பார்த்து அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவளோட சித்தி பாப்பாத்தி தலை குனிஞ்சு நிற்கிறா. மாலா அவங்க சித்தி முன்னாடி போய் நின்று சொல்கிறா, என்னோட நிறத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் உலகம் என்னோட திறமையை பார்த்தது அப்படின்னு சொல்கிறா. அவளோட அப்பா கண்ணீர் வடித்தார். மாலாவை தட்டி கொடுத்தார். நிறம் ஒரு குறை அல்ல, கனவு பெரியதெனில் தடைகள் சிறியதுதான், தன்னம்பிக்கை தான் வெற்றிக்கு வழி தரும். நன்றி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.